நான் ரூம் ஃபுல்லா தேடிட்டேன். எங்கேயுமே பர்ஸ் இல்ல. நீ சரியா பார்த்துருக்க மாட்ட. நீ தான் அப்செட்டா இருக்கியே! அப்புறம் நீ தேடினாலும் இந்த டென்ஷன்லாம் உனக்கு கிடைக்காது. தள்ளு நானே பார்த்துக்கிறேன். ஏய்! பர்ஸ தேடுறேன்னு வந்துட்டு, என் பின்னாடி என்ன தேடிட்டு இருக்க? ஆ எங்க தொலைஞ்சுச்சோ அங்க தானே தேட முடியும். என்ன உளர்ற? ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம் ஒரு நிமிஷம் கை காமி. ஏய்! உன் பர்ஸ நான் திருடியிருப்பேன்னு நினைக்கிறியா? ஆ அப்படிலாம் இல்ல. குடு. எதுக்கு? குடுன்னு சொல்றேன்ல. ஐயோ! எனக்கு வேணாம். இப்ப நான் உனக்கு என்ன குடுத்தேன் நீ வேணான்ற? நான் உன்கிட்ட தான் கைய குடுன்னு கேட்டேன். ஐயோ! விட மாட்டா போல இருக்கே! பார்த்தா வேற கண்டுபிடிச்சுருவா. எப்படி சமாளிக்க போறேன்? கடவுளே ஏதோ காப்பாத்தணும். என்ன? நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீ மைண்ட் வாய்ஸ்ல என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே! ஒண்ணும் இல்லல்ல. கைய குடு. வாயனாவது வந்து ம். இதுக்கு மேல உன்கிட்ட சாஃப்ட்டா பேசினா வேலைக்கு ஆகாது. கைய குடு நான் உன்ன பார்த்துக்கிறேன். அட பாவி! என்ன பண்ணி வச்சிருக்க? அது தெரியாம ஆ நேத்து நைட் ஆப்பிள் சாப்பிட்டேனா, ஆப்பிள் கட் பண்ணும்போது தெரியாம கட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ம். ஆமாமா. நேத்து நைட் ஆப்பிள் கட் பண்ணும்போது உன் கை கட் ஆயிடுச்சு. அது இதுவரைக்கும் பிளட் நிக்காம வருது. நான் இத நம்பணும்ல? ம். இது ஒண்ணும் ஆப்பிள் கட் பண்ணி வந்த காயம் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு வயசுலயே காது குத்தி கம்மல் மாட்டிட்டாங்க. நீ திருப்பி எனக்கு காது குத்தாத. நீ என்ன வேல பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணன வேற இன்னும் காணோம். ஜேகே நான் இந்த எரும மாட கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு ச்சூ பக்கத்துல தானே இருக்கான். இவனுக்கு வேற நான் மைக் வச்சு கூப்பிடணுமா? ஐயோ! என்னடி அங்க சத்தம்? எனக்கு என்னடா தெரியும்? நானும் உன் கூட தான் உட்காந்துட்டுருக்கேன். வா உள்ள போய் பார்ப்போம். சரி வா போவோம். எதுக்கும்மா கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்டனா? ஏன்டா நீ கூட தானே இருக்க. கொஞ்சம் கூட உனக்கு கேர் பண்ணிக்க மாட்டியா? என்னவா நீ என்ன எதுக்கு திட்டுற? எனக்கு திட்டுறனா? ஆ சார் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. என்னடி சொல்ற? என்ன நொண்ணத்தம் சொல்றாய்ங்க? தமிழ்ல தானே சொன்னேன். நான் வேற லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கேன். ஏய்! எதுக்கு நீ ஜேகே கிட்ட கத்துற? ஆ கூட இருந்து பார்த்துக்கிற சார் தானே. அப்ப சார் கிட்ட தான் கேட்கணும். நீ மூடு. இப்ப எதுக்கு எங்ககிட்ட கோவப்படுற? இத பாரு. உன் ஃப்ரெண்டு தான் கைய கட் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏய்! சத்தியமா எனக்கு தெரியாது. நான் ரூம்குள்ள வரவே இல்ல 2 நாளா. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல அவன தனியா விடாதன்னு. எது சொன்னாலும் கேட்றாத. ம். ஆமால. உனக்கு வேற நெறைய வேல இருக்கும். நான் மறந்துட்டேன். சரி தூக்கு. ஹாஸ்பிட்டல் நம்ம தான் கூட்டு போணும் போல. துரைய எப்படியும் துரை வரமாட்டாரு. தூக்கு. ஏன் ஓயன் அவன் ஃபெயிண்ட் ஆயிட்டான். ஸோ சிக்கினா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்ப என்ன பண்றது? அ என்ன பண்றது? நம்ம தான் கூட்டு போணும். சரி வா ஹாஸ்பிட்டல் போவோம். ஓ சரி. நீ சீக்கிரமா போயேன் எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாது பார்த்துக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கோம்ல. இல்லண்ணா ஒரு வேள டீப்பா கட் பண்ணியிருந்தான்னா? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ம். நீ டென்ஷன் ஆகாத. நான் பார்த்துக்கிறேன். ஐயோ! அண்ணா ஒண்ணும் ஆகாதுல்ல. ஏய்! ஒண்ணும் ஆகாது. நீ வேற டென்ஷன் ஆயி எங்களையும் டென்ஷன் பண்ணாத. அட போடா! உனக்கு எங்க புரிய போகுது. ஏய்! அவ என் ஃப்ரெண்டுடி. எனக்கும் தான் வருத்தமா இருக்கு. ம். வருத்தமா இருக்குல்ல. அதே மாரி தான் எனக்கும். ஆமா. என்ன கொஞ்ச நாளா உனக்கு இல்ல, இல்ல. 2 நாளா ரொம்ப கரிசனம் காட்டுறியே! என்னாச்சு? நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட்டு ஃபன்னிய பார்த்து ஓட்டு. அப்புறம் அல்பாயுஸ்ல போயிட போறான். ஏய்! என்னடி இப்படி சொல்ற? அப்படிலாம் போமாட்டான். சும்மா தான் சொன்னேன். ம். என்னண்ணா இந்த டாக்டர் எதுவும் பேசாம இருக்கு? இரு, இரு பேசுவாங்க. ம். என்னத்த பேசுதோ போ. எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கரடி பையன் அப்படியே குதிச்சு வருவான் பாரேன். அட போண்ணா! நீ வேற. ஆ ஆனா டாக்டர் வராங்க. என்னன்னு கேளு. நீ கேளு. போண்ணா நீ கேளுன்றேன்ல. என்னாச்சு டாக்டர்? ஆ பேஷண்ட் இப்ப அவுட் ஆஃப் டேஞ்சர்.
ஆ யாராச்சும் ஒருத்தர் போய் பாருங்க. தேங்க் யூ டாக்டர். ஜோ ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு எங்க போற? இல்ல பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் நானும் வரேன். ஏய் ஒருத்தர் தான் போ சொன்னாங்க. ம். அந்த டாக்டர் சொன்னாங்க. இவர் கேட்டாராம். அடச்சி வா! என்ன வர வர நமக்கு மரியாதை குறையுது. எதுக்கு வம்பு? நாம நம்மளாவே இருந்துட வேண்டியதுதான். இப்ப ஏதாவது பேசினா தங்கச்சிம்மா நம்மளே செவிலியே விட்டுருவா போல இருக்கு. சமாளிப்போம். ம். ஏய் வயல் எதுக்குடி அவன அடிச்ச? ஆ அடிச்சத விட்டேன். சந்தோஷப்படு. பாவம் அவனே முடியாம இருக்கான். அவன போய் ஏன் அடிச்ச? ஓ! ஆமால்ல. பின்ன அவ அடிய சீத்து நீயும் வாங்கிக்கிறியா? என்னமோ லூசு மாரி பேசுற. நீ தான லூசு மாரி பேசுற. நான் தான் சொன்னேன்ல. நம்மள பத்தி யோசிக்க டைமே இல்லாதவங்களுக்காக நம்ம சாகணுமா? நம்ம இருக்கும்போதே அவங்க கவலைப்படலையா? இதில போனா மட்டும் அப்படியே நமக்காக உருகி அப்படியே அழுதுருவாங்களா? நம்ம இருக்கும்போதே நம்ம என்னையோ நம்மகிட்ட பேசுறதுக்கு ஒரு 5 செகண்ட் கூட ஒதுக்காதவங்க, இவன் செத்து போயிட்டா, ஐயோ! என் புள்ள போயிட்டான்னு வந்துட்டு அப்படியே இவன் மேல பாசத்த பொழிய போறாங்களா? அட நீ வேற என்ன கேனத்தனமா பேசுற. இவனுக்கு தான் அறிவில்ல. உனக்கும் அறிவு இல்லையா? இப்போ கூட பாரு, நான் எவ்வளோ டென்ஷனா உன்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அங்க பாத்தியா? தூரம் ஏதோ பிக்னிக் வந்த மாரி பெட்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹம். டேய் வெண்ண, அவ உன்ன தான்டா கழுவி ஊத்துறா. நீ என்னடா பார்த்துட்டு இருக்க? மச்சான் ரொம்ப பசிக்குது. அப்படியே போய் ஏதாவது வாங்கிட்டு வாயேன். சோத்துக்கு செத்தவனே! அந்த பொண்ணு உனக்காக இவ்ளோ பண்ணுது. அவ எவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கா. இவன பாத்தியா? நீதாம்மா அவனுக்கு ஆக்ட்டு. இவனுக்கு ஒரு ஆளெல்லாம் பத்தாது. இன்னும் 4 வேணா போடு. ஆ விடுண்ணே. எனக்கு கை வலிக்குது. ஹம், இவன்லாம் திருந்தவே மாட்டான்னு, திருந்தவே மாட்டான். சாரு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு. எத நினைச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது. எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். அப்படின்னு சொல்லுவாரு. என்னதான் சோகம் இருந்தாலும் வெளியில நம்மகிட்ட சந்தோஷமா இருக்க மாரியே ஒரு ட்ராமா போட்டு, அப்படியே 32 பல்லும் எனக்கு மட்டும் தான்டா இருக்குன்ற மாரி பல்ல காட்டுவான் பாரு. அப்பதான் எனக்கு எரிச்சலா வருது. ஏன்னா, சரி நாங்க தான் புதுசா வந்திருக்கோம். நீ சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தானே இருக்க. உன்கிட்டயாச்சும் மனசுல என்ன இருக்கோ, அது சொல்லலாம்ல. உன்கிட்டயும் சொல்றதில்ல, யார்கிட்டயும் சொல்றதில்ல. ஹம், வெளியில சிரிக்கிற மாரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காரு. ஆமால்ல. சார் ஹீரோல. ஹீரோஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க. அவங்க வேதனையும் வெளியில காட்ட மாட்டாங்க. இல்ல? ம். அதனால தான் தோர இப்படி பண்ணிட்டு இருக்காரு போல. ஹேய் விட்றி. அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். ம். ஆமா. உடனே சப்போர்ட்டுக்கு வந்துரு. சார் அப்படியே சின்ன பாப்பா, இவனுக்கு ரெஸ்ட்டு வேற. போ போயி மடியில தூக்கி வச்சு அவனுக்கு சாப்பாடு ஊட்டு. போடி. ஏய் என்னடி என்னையும் திட்டுற? நான் இருக்கிற கோவத்துக்கு யார என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மூடிட்டு கிளம்பு. அண்ணா எனக்கு வர டைம் ஆச்சு. எங்க அப்பங்கிட்ட சிக்கின, அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட் இன் பீஸ் போஸ்டர் ஒட்ட வேண்டியது வந்துரும். நான் கிளம்புறேன். துரைய நாளைக்கு 4 மணிக்கு அதே பார்க்குக்கு வர சொல்லு. எந்த பார்க்கு? ஆ அந்த பக்கிக்கு தெரியும் கூட்டு வருவாரு. ம். இந்த கதையில ஹீரோவுக்கு ஒரு மரியாதை இல்லையா? என்னது? அ பார்த்து போயிட்டு வான்னு சொன்னேம்மா. ம், ம். எங்களுக்கு தெரியும். அ பார்த்துக்கோ. அப்புறம் இப்பவும் ஆப்பிள் கட் பண்றேன், ஆரஞ்சு கட் பண்றேன்னு மறுபடியும் கைய கட் பண்ணிட்டு வந்து நிக்க போகுது. சரிண்ணா, நான் வரட்டுமா? பார்த்து வைன். நான் பார்த்துக்கிறேன். நீ சார பார்த்துக்கோ. மச்சான் எதுக்குடா அவ பார்க் வர சொன்னா? ம். நீயும் கூட தானே இருக்க. பார்க்குக்கு வர சொல்லுன்னு தான் சொன்னா. ஆனா எதுக்கு சொன்னா? அப்படின்னு எனக்கு தெரியாது. ம். நான் அப்ப நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுமாடா? ஏன்டா இப்பவே போய் பார்க்கட்டா? இந்த ரணகலத்துல உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேட்குதுல்ல? மூடிட்டு படுறா. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கோ. மச்சான் எதுக்குடா கூப்பிட்டா? ஆ வாயில நல்லா வந்துற போகுது. ச்சீ மூடிட்டு படு. ஐயோ! எதுக்கு கூப்பிட்டானே தெரியலையே. மச்சான் நான் போய் வேணா என் பிரின்சஸ் கிட்ட கேட்டு வரட்டா?
தோட்ட பக்கத்தால அடிப்பா. பரவாயில்லையா? விடு மச்சான். லவர் கையால அடி வாங்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. இது ரொம்ப ஓவரா இருக்குடா. அவ உன்ன இன்னும் லவ் பண்றேன்னே சொல்லல. ஆ, அதான் உன்கிட்ட ஏதோ ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னான்ல. அத பத்தி தான் பேச கூப்ட்டுருப்பான்னு நெனைக்கிறேன். நீ வேற எதுவும் ஓவர் இமேஜினேஷன் பண்ணாத. அப்படிலாம் எதுவும் இருக்காது. பொறாம புடிச்சவன். அவன் மட்டும் ஆளு கூட ஜல்சா பண்ணுவானா? நான் மட்டும் என் ஆள சைட் அடிக்கணுமா? ம். ஹீரோ நானே சோலோ சாங் பாடுறேன். ஆனா, சைடு பில்லர் மாதிரி செகண்ட் ரோல இருந்துட்டு, நீ போய் டூயட் பாடுறல்லடா! ம். உன் காதல எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. நண்பனா போயிட்டியே! இல்லன்னா, உன் காதலுக்கு நானே சங்கு ஊதுவேன். மச்சான், நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நெனச்சு ரொம்ப சத்தமா பேசுற. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. ஆத்தாடி! மைண்ட் வாய்ஸ் நெனச்சு பேசிட்டேனே! சாரி மச்சான் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ம். வரும்டா, வரும். சரி மச்சான். நான் நான் தூங்குறேன். ஒரு காலையில 4 மணிக்கா எழுப்பி விடு. ஏன்? பார்க்கு போயி பெருக்கி சுத்தம் பண்ண போறியா? இல்ல மச்சான். அ அதான் 4 மணிக்கு வர சொல்லுச்சுல. அட அதிகப்படுசி. அவ சொன்னது சாயங்காலம் 4 மணிடா. காலையில 4 மணிக்கு போய் என்னடா பண்ண போற? மச்சான் ஜாகிங் போணும், வாக்கிங் போணும். ஒரு மண்ணும் நீ பண்ண வேணாம். மூடிட்டு தூங்கு. மச்சான், எப்பா சாமி! நான் ஈவினிங் 4 மணிக்கு நானே உன்ன போய் ட்ராப் பண்றேன்டா. ப்ளீஸ்டா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. கொஞ்ச நேரமா தூங்க விடுடா. மச்சான், சரி மச்சான். நீ ஏதோ டென்ஷனா இருக்க போல. நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். நீ பேசி கிழிச்சிட்டாலும். நான் என் ஆளு கூட கடல போட வேண்டிய நேரம்டா. ஆனா, தூங்காம ஆந்த மாதிரி உன்ன கண்காணிக்கிறதுக்கு கூட்டு போயிட்டா பாரு. அடியே குட்டி பிசாசு! நீ வாடி உனக்கு இருக்கு. ஐயோ! இருந்தாலும் இந்த பக்கிய காப்பாத்துறதுக்கு அந்த புள்ள தான் உதவுச்சு. ஆமா, எனக்கே அந்த டவுட்டு தான் இருக்கு. எதுக்கு இப்போ வயின்னு இவன வர சொன்னா? என்னவா இருக்கும்? ஆ, கதை போக போக தான் தெரியும் போல இருக்கே! ஐயோ! அது என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தூக்கமே வராதே கடவுளே! இவனும் தூங்க விட மாட்டேங்கிறான், அவளும் தூங்க விட மாட்டேங்கிறா. இன்னைக்கு ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து என் தூக்கத்த கெடுத்துட்டாங்களே! ம். மச்சான், மச்சான். ஆ, ஏன்டா அது தூங்கும்போது மச்சான் மச்சான்னு? நான் தான்டா. ஏன்டா? இதுக்குடா இப்ப பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்க? மச்சான் டைம் ஆயிடுச்சா? ஐயோ! கடவுளே! இவன டேய் இப்ப காலையில 6 மணி தான்டா ஆச்சு. இப்ப தான்டா கொஞ்சமாவது தூங்குனேன். மச்சான், அப்ப நீ நைட்டு ஃபுல்லா தூங்கலையா? எங்கடா தூங்க விட்ட? நான் தூங்கலான்னு போய் படுத்தா, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எழுப்பி, மச்சான் டைம் என்ன டைம் என்னன்னு கேட்டு, என் தூக்கத்த கெடுத்ததும் இல்லாம, இப்ப வந்து இப்பவும் எழுப்புறியா? இத பாரு சாமி, உன் கால்ல விழுந்து கேட்குறேன். சாயங்காலம் 4 மணி ஆனதும் நானே ஏன் 4 மணிக்கு என்ன? 3 மணிக்கு உன்ன நான் போய் ட்ராப் பண்றேன். கொஞ்ச நேரம் தூங்க விடுறா. மச்சான் அப்ப காலேஜு? டேய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா தூங்குடா பேசாம. ஆ, மச்சான் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒத்தே வராது. இங்க பாரு, இந்த ஸ்மெல்லு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸோடலாம் இருந்தா நானும் என்ன நெனப்பா? என்னடா இவ இப்படி வந்திருக்கான்ட்டு தப்பா நெனைக்க மாட்டா? வா மச்சான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு, அப்படியே அவள போய் பார்த்துட்டு வரலாம்ல? ஓ! படுத்துறானே! சரி வந்து தொல. மச்சான் டாக்டர்? ம். அதெல்லாம் எப்போ பேசியாச்சு. வந்து தொல. எப்போடா? ஆ, நீ ராத்திரிலாம் என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்ணியே! அப்பவே போய் டாக்டர் கிட்ட பேசினேன். சரிப்பா கூட்டு போன்னு அவங்களும் நல்ல மனசு அவங்களும் சொல்லிட்டாங்க. சரி வா கிளம்பலாம். ம். டேய் எரும, நேத்துலேருந்து எப்போ 4 மணி ஆகும் 4 மணி ஆகும்னு கேட்டியே! இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் கிளம்பு. என்ன இவன்? புயல் அப்படியே படுத்து தூங்கிட்டானோ? எந்த ரியாக்ஷனுமே காணோம். அட பாவி! இவனுக்கு பதிலா தலகாணி தூங்க வச்சுட்டு போயிருக்கான். இவன் எங்க போயிட்டான்? மச்சான் இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா? ம்.
நல்லாத்தான் இருக்கு. அது கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்றா. நல்லாதான் இருக்கு. வா போலாம். வா மச்சான் போலாம். வயன் என்ன இவ்ளோ சீக்கிரமா எங்க கிளம்புற? ஆ ஜோ அதான் சொன்னேன்ல தயங் பார்க்க போறோம்னு. ஆனா எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரே கன்ஃப்யூஷன்டி. ஏதாவது எடுத்து போடு. ஏதாவது போடா. ஏதாவது இரு. ஏய் ஒரு நிமிஷம். இப்போ வந்துடுறேன். எங்கடி போற? 2 மினிட்ஸ். இதோ வந்துடுறேன். வயன் இது தயங் உனக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ் இல்ல? ம், ம். என்னமோ சொன்ன. அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் போடவே மாட்டேன்னு. இன்னைக்கு என்ன? அதே பிளாக் கலர் லெஹங்கால வந்திருக்க. மச்சி சாரிடி டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வந்து உனக்கு எல்லாமே சொல்றேன். சொல்லிட்டு போ. மச்சான் மச்சான் ப்ளீஸ் டைம் ஆயிடுச்சு. எங்க அப்பா வரதுக்குள்ள நான் போயிட்டு வரணும்ல. அவர் எங்கன்னு கேட்டா நான் லைப்ரரி வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடு. நீ ஏன் போலன்னு கேட்டா மச்சான் ஏதாவது சொல்லி சமாளி. நான் எப்படியாவது போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இன்டர்வியூரை மீட் பண்ணியே ஆகணும். இவன் எதுக்கு இப்படி காலைல சுடு தண்ணி ஊற்றணும்னு ஓடுறா? எப்படினாலும் என் காதுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ பார்த்துக்கிறேன். டேய் என்னடா அவன் இன்னும் வரல. வருவாடா வெயிட் பண்ணு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன். 5 நிமிஷம். ஆ, அண்ணா இந்த வந்துட்டான்ல. ம் ஏம்மா இவ்வளோ லேட்டு? கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல. ஏண்ணா ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனையா? நேற்று நீ மீட் பண்ணணும்னு சொன்னதுலேருந்து இந்த நாய் நேற்று நைட்லேருந்தே கேட்டு கேட்டு என்னை தூங்க கூட இல்லை. சரி நான் அந்த பக்கமாக போகிறேன். நீ என்ன பேசணுமோ பேசிட்டு சீக்கிரமாக அமுச்சு விடு. சரிண்ணா நீ போய் வெயிட் பண்ணு. நான் வந்துடுறேன். ஆ, பார்த்து பத்திரமா. சரிண்ணா. நான் சொன்னது அவனை. அண்ணன். ம் ஏன்னா நீ என்ன டீஸ் பண்ணுற? ஏம்மா ஒயின்னு ஏதோ அவன்கிட்ட சொல்லணும்னு சொன்னி என்ன சொல்ல போற? அண்ணன் நான் உன்கிட்ட சொல்கிறேன் நீ போ. மொத்தத்தில் நீ சொல்ல மாட்டல்ல. ம் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சவங்க இல்லைதான். சரிடா நான் போய் அங்கிட்டு போய் நிற்கிறேன். நீங்கள் பேசிட்டு வாங்க. ம் சொல்லுவேன். என்ன பேசணும்? நீ இன்னும் இப்படியே தான் இருக்கியா? என்ன இப்படியே இருக்கியா? நான் நல்லா தானே இருக்கேன். ம் நீ நடிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. நீ என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சேன்னா உன்னோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணு. இல்லை நானும் எல்லாரும் மாதிரி ஒரு தேர்ட் பர்சன்னா வேணாம். நீ எதுவுமே சொல்ல வேணாம். சரி விடு. நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். இப்போ நீ ஹாப்பி ஆகுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டா என்ன சொல்ல போற? அது சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. சொல்லுவேன். என்னாச்சு? அது அது வந்து உன்னோட பெயினுக்கு மெடிசின் என்னன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியல. நான் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. ஆ, என்ன அது? இப்ப சொல்ல மாட்டேன். ஆ, நான் போனதுக்கப்புறம் இத பிரிச்சு பாரு. உனக்கே புரியும்.